ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சர்மிளா கிச்சன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் மொச்சப்பயிரும் அது கூட கருணக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். கருணக்கிழங்கை நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டேன். கருணக்கிழங்கு உப்பு போட்டு தான் அவிச்சு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி மொச்சப்பயிரையும் நல்லா உப்பு போட்டு அவிச்சு எடுத்துருக்கிறேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இறாலும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் என்னோடய ஸ்டைலில் இதை எப்படி காய்ச்சுறேன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான நான் சின்ன வெங்காயமும் பூண்டை நச்சு வச்சுருக்கிறேன். தக்காளி எடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு கத்தரிக்காய் எடுத்துருக்கிறேன். இதில் புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். அடுப்பில் காய வச்சுட்டேன். சட்டியும் நல்லா காஞ்சிருச்சு. நான் பூர்ணா எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். எண்ணெயை நான் ஊற்றிட்டேன். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதோட நான் பெருஞ்சீரகமும் வெந்தயமும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். பண்ணி வச்சுருக்கிறத போட்டு நல்லா அதுவும் காயவும் அது கூட வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. தக்காளியும் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிறோம். எல்லாம் மசிஞ்சிருச்சு. தக்காளி மசியும். நான் ஆச்சி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். அதில் 50 கிராம் பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டும் அதில் அரை பாக்கெட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளியை மசாலா போட்டு புளி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இப்படியும் செய்யலாம். இப்படி செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூட ஊற வச்சுருக்கிற புளியை நான் கரைச்சி ஊற்றிட்டேன். புளியை ஊற்றினதோடையே நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற மொச்சப்பயிரை அவிச்சு வச்சுருக்கிறத அது கூட சேர்த்துருங்க. அது கூட நான் கருணக்கிழங்கையும் அவிச்சு தோலை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் அது கூடயே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உப்பு போட்டு மூடி வச்சு அது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கத்திரிக்காய் தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம மொச்சையும் கருணக்கிழங்கு போட்டதுனால ரொம்ப ஆணம் கெட்டியாக போயிடும். அதனால் ஒரு கத்திரிக்காய் போட்டிருக்கிறேன். நம்ம ரெண்டாவது கருணக்கிழங்குலையும் மொச்சையிலையும் உப்பு போட்டிருக்கனால உப்பு நீங்கள் பார்த்தே போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கிடலாம். அது கூட மூடி வச்சுருங்க.